வணக்கம் நண்பர்களே, உங்கள் புல்புல் பெர்ரியோட கதை நேரம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆக் அண்ட் த பீன் ஸ்டாக். குறுகிய கதை. தமிழில். ஒரு காலத்தில் ஒரு வறிய விதவை மற்றும் அவளுடைய மகன் ஜாக் வாழ்ந்தனர். அவர்களிடம் சாப்பிட ஒன்றுமில்லை. அவர்களுடைய கடைசி பசு மில்கி வைட் பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டது. என்ன செய்யும் என்ற குழப்பத்தில் ஜாக்கின் தாய் அதை சந்தையில் விற்கும்படி சொன்னாள். சந்தைக்கு சென்று கொண்டிருக்கும்போது ஜாக் ஒரு மர்மமான முதியவரை சந்தித்தான். அவர் பசுவுக்கு பதிலாக 5 மந்திர பீன்ஸ் தருவதாக கூறினார். மந்திரம் என்று கேட்டதும் ஜாக் மகிழ்ச்சியுடன் பசுவை கொடுத்து பீன்ஸை வாங்கிக் கொண்டான். ஆனால் வீட்டிற்கு வந்து சொன்னதும் ஜாக்கின் தாய் கோபத்தில் பீன்ஸை ஜன்னல் வழியாக எறிந்து ஜாக்கை இரவு உணவின்றி படுக்கச் சொன்னாள். ஜாக்கை இரவு உணவின்றி படுக்கச் சொன்னாள். அந்த இரவு அதிசயம் நடந்தது. அடுத்த நாள் காலை மண் இருந்த இடத்திலிருந்து வானத்தை தொடும் உயரமான மந்திர பீன் கொடி வளர்ந்திருந்தது. ஆர்வமும் தைரியமும் கொண்ட ஜாக் அதை ஏறத் தொடங்கினான். மேலே சென்ற ஜாக் ஒரு பெரிய ராட்சசனின் கோட்டையை கண்டான். அங்கே பயங்கர கோபமாக ராட்சசன் கத்தினான். ஃபீ ஃபை ஃபோ ஃபம், இங்கு மனிதனின் இரத்த வாடை வருகிறது. ஜாக் ஒளிந்து கொண்டு ராட்சசன் காலை உணவை சாப்பிடுவதை பார்த்தான். ராட்சசனிடம் தங்க முட்டையிடும் கோழி ஒன்று இருந்தது. ராட்சசன் தூங்கியதும் ஜாக் அந்த கோழியை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடிவிட்டான். அவன் தாய் மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் ஜாக்கின் ஆர்வம் குறையவில்லை. மறுபடியும் மேலே ஏறினான். தானாகவே பாடும் மந்திர தம்புரு ஒன்றை கண்டான். அதை எடுத்து வர முயன்ற போது தம்புரு சத்தமிட்டது. ராட்சசன் விழித்து விட்டான். ஜாக் பயத்தில் கீழே இறங்க வேகமாக ஓடினான். ராட்சசனும் அவனை துரத்தினான். ஜாக் தரையை அடைந்ததும், அம்மா கோடாளி கொண்டு வா பிழ்சான் என்று கத்தினான். இருவரும் சேர்ந்து பீன் கொடியை வெட்டிவிட்டனர். பீன் கொடி கீழே விழ ராட்சசனும் விழுந்து மறைந்து விட்டான். அந்த கோழியும் ஜாக்கையும் அவன் தாயையும் பசியில்லாமல் மகிழ்ச்சியாக வாழ வைத்தன. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பாய்.